அனைவருக்கும் வணக்கம். நிலம் வரலாற்றை தேடி. மோகினி மானியம் என்றால் என்ன? மன்னர்கள் ஜமீன் காலத்துல தேவதாசி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மானிய நிலம் அது. அதாவது இனாம் சொத்து அப்படின்னு சொல்றோம். அவங்க கோயில் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல தான் இருந்தாங்க. அவங்களை பராமரிப்பதற்காக ஒரு மைனர் இனாம் சொத்தாக அது கொடுக்கப்பட்டுச்சு. சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் அந்த தேவதாசி மரபை ஒழித்து அதற்கு கொடுக்கப்பட்ட நிலங்களையும் அவரோட வம்சாவளிக்கே அதை பட்டா செய்து சுதந்திர இந்திய அரசு கொடுத்துச்சு. வேற மக்களுக்கும் அதை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது பட்டா செய்து அதை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ கோயில் மடங்கள் போன்ற விஷயங்கள்ல அவங்கள்ட்ட கேட்டாங்க, என்னன்னா அரசுக்கு எங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுமே, அதை எப்படி ஈடுகட்டுவதுன்றதுக்காக, அதாவது தேவதாசி இனாம் சொத்தா இருந்ததை அதுக்கு பெயரை மாற்றி மோகினி மானியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய வரைக்கும் நம்மளுடைய வருவாய் துறை இருக்கு இல்லையா, தாலுகா ஆபீஸ், அந்த தாலுகா ஆபீஸ் மூலியமா அந்த இழப்பீடு ஏற்பட்ட கோயில்களுக்கு இன்றைக்கும் அதை மானியங்களாக அரசு வழங்கிட்டு இருக்குது. இதே போல 1972 கோயில் நிலத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுத்தாங்க. அது பல பேருக்கு இன்னைக்கும் கிராம கணக்குல ஏற்றப்படாம இருக்குது. ஆனா அது ஏற்றப்படாமல் இருந்தாலும் அவங்கள்ட்ட வரி வருவாயும் வாடகையும் வசூல் பண்ணிட்டு இருக்குது. அதே சமயத்துல அரசு கொடுத்த, தனிநபர்கள் கொடுத்த அந்த செட்டில்மெண்ட், அந்த தொகையையும் அந்த கோயில் நிர்வாகமும் HRNS போர்டும் பெற்று இருக்கிறது அப்படிங்கறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.